எல்லாருக்கும் வணக்கம். மட்டன் சுக்கா வறுவல் செய்ய போறோம். மட்டன் நல்லா பொடுசா நறுக்கியே வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரியா வந்துருச்சா? கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறோம். கொத்தமல்லி வறுக்கும் அரிசிடும். கொத்தமல்லி நல்லா பொண்ணு வறுத்தாச்சு. இப்ப வத்தல் வறுக்கும். கொத்தமல்லி மிளகா வத்தல் வறுத்தாச்சு. இப்போ ஆட்டரில் விட்டு மஞ்சள் சீரகம் எல்லாம் ஒன்றா போட்டு ஆட்டணும். மஞ்சள் வச்சிருக்கையா, முழு மஞ்சள். கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைக்கணும். நெருன்னு தண்ணி ஊற்றாம முதல்ல நுணுக்கிடணும். இஞ்சி போட்டிருக்கோம். வெள்ளைப்பூடு போடுறோம். கிராம்பு, பட்டை, சோம்பு, கல்பாசி, அன்னாச்சி பூ, சின்ன சீரகம் போடுறோம். நல்லா இப்ப தண்ணி ஊத்தாம நச்சுக்கிடும். இப்போ ஆட்டுக்கல்ல நாங்கள் போட்டு அரைக்கோம். ஆட்டு உரல் இல்லாதவங்க மிக்சிலே போட்டு இதே மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா தான் இருக்கும். அது நல்லா மையா அரை விட்டுருச்சு. இதை எடுத்துட வேண்டிதான். மசாலா அரைச்சி வச்சு இப்போ வெங்காயத்தை அரைக்கும். லேசா நச்சு போட்டா போதும். வெங்காயம் மையெல்லாம் அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி பத்த பிறகு அரைச்சா போதும். மட்டன் சுக்கால் வறுவலுக்கு வந்து மசால் தான் நல்லா அரைச்சு வைக்கிறத பொறுத்து தான் ருசி. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கறியை போடும். கறி உருண்டுருச்சா? உருளை உள்ளே இருக்குல்ல, எண்ணெயில போட்டு வறுக்கவும் இப்படி உருண்டுரும் கறி. உப்பு போடுதோம். கல் உப்பு. உருண்டை விட்டு உப்பு போட்டிருக்கோம். இப்போ அரைச்சு ஆட்டோரில் அரைச்சி வச்சிருக்கோம். அந்த மசாலா போடுறோம். வெங்காயம் பாதி வேக்காடு வெந்த பிறகு வெங்காயத்தை போடணும். மசாலா உப்பு நல்லா பிடிச்சிரும் மட்டன்ல. இப்போ வந்து இனிமே தான் தண்ணி ஊற்றணும். அம்மி கழுவி வச்சுக்கோமா ஆட்டோரில். மசாலா எல்லாம் கூட்டி விட்டாச்சு. இப்போ மூடி வைக்க போறோம். நல்லா கறி வந்துருச்சு. ஓரளவு கறி நல்லா ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. இன்னொரு 10 நிமிஷம் வெந்தா போதும். இப்போ வந்து வெங்காயத்தை போடணும். அரை வேக்காடு வெந்த விட்டு தான் வெங்காயத்தை போடணும். அரைச்சி வச்ச வெங்காயம். மட்டன் குழம்பு இதில் வேக வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கறியை எடுத்து சுக்கா வறுவல் பண்ண போகிறோம். இதில் மட்டன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் ஊற்றணும்.
தனி தேங்காய் மட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் ஊற்றிருக்கோம். தேங்காய் ஊற்றி ஒரு கொதிக்கும் இறக்கணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்க போகிறோம். குழம்பு இறக்கியாச்சு. இப்போ சுக்கா வறுவலுக்கு ரெடி ஆகும். இல்லைன்னா ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போடணும். கடுகு வெடிச்சிருச்சு. மிளகா வத்தல் 2 போடணும் தாளிக்கிறதுக்கு. சுக்கா வறுவலுக்கு வெங்காயத்தை பொடி பொடியாக நீளமாக நல்லா நறுக்கி கீறி வச்சுருக்கோம். வெடிச்சிருச்சு. வெங்காயம் போடணும். கொஞ்ச நேரத்துக்கு இப்படி வெந்துருச்சா முள் வேகுது பாருங்க. வெந்து முடிக்கவும் கறியை போடணும். மிளகு சீரகம் அம்மியில் வச்சு நுணுக்கி வச்சிருக்கோம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. அருமையா இருக்குமா. மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்துருக்கு. ஆமாய்யா. வறுவல்ல உப்போட இருக்கும். மட்டன் சுக்கா வறுவல் சூப்பரா செஞ்சாச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க. அருமையா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.